அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்ஸ்டீன் ஃபைல் வெளியாகி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியையும் தாக்கத்தையும் உலக அளவில் உள்ளத்தை உழுக்கக்கூடிய அளவிற்கு, உலகத்தையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு, இப்படியும் ஒரு மனிதனா, இப்படியும் ஒரு காம கொடூரனா, இப்படியும் ஒரு புரோக்கரா, இதுவும் ஒரு பொழப்பா, இதுக்குன்னு ஒரு தீவமைச்சு எலான் மாஸ்கிலிருந்து மைக்கேல் ஜாக்சன்லேருந்து அமெரிக்கா ட்ரம்ப் அதிபர்லேருந்து அதற்கு முன்னால் உள்ள அதிபர்லேருந்து இன்றைக்கு இவர்களுடைய வண்டவாளங்கள் எல்லாம் தண்டவாளங்களில் ஏறி கொண்டிருக்கிறது. அதில் முஸ்லீம்கள் லிஸ்ட்டு இல்லை. அதில் ஒரே ஒரு பெயர் வந்ததனுடைய விளைவு இன்னைக்கு என்ன ஆணுச்சு அப்படின்னா, சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி பெரிய புரட்சி ஏற்படுது. இந்த அதிபரோட இந்த எப்ஸ்டீன் கேவலப்பட்டவனோட நின்று நீ போட்டோ எடுத்து இங்கே உள்ள கிஸ்வா துணியை கொண்டே காபத்துல்லாவில் போத்தின துணியை பாவம் மன்னிப்பு இவனுக்கெல்லாம் கிடையவே கிடையாது என்ற லிஸ்ட்டில் உள்ள எப்ஸ்டீனுக்கு நீ அங்கேருந்து துபாய்க்கு போய் துபாயிலிருந்து கொடுத்து விட்டுருக்கியே, இது எவ்வளோ பெரிய நாசகார செயல் என்று அவருடைய பேனரை கிழித்து மக்கள் அங்கெல்லாம் சாலையில் இறங்கி பெரும்பகுதி, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக எந்த ஒரு புரட்சியோ கிளர்ச்சியோ பண்ண மாட்டாங்க. ஆனால் அப்படி உள்ள மக்களாலே தாங்க முடியாமல் கொதிச்சு போய் கொந்தளிச்சு போய் ரோட்டில் இறங்கி பேனரை கிழிச்சு போராட்டம் பண்ணுறாங்க, எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்கன்னாக்கா எந்த அளவிற்கு. ஏன்னா கண்டிப்பாக சிறுமிகளை அறுத்து சமைத்து உண்டு அவர்களை படையல் மாதிரி வச்சு படைச்சி அதுகளை வச்சு என்னென்ன அசிங்கங்கள்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு இந்த மாதிரியான தவறான நடவடிக்கைகள் ஒரு தீவு ஆரம்பித்து பெரிய பெரிய தலைவர்களை அழைச்சி, சாதாரண ஆள்கள்லாம் கிடையாது, மின்சாரத்தில் வாகனத்தை இயக்கக்கூடிய எலான் மாஸ்க்கு, உலகத்தையே பொருளாதார ரீதியாக புரட்டி போடக்கூடிய எலான் மாஸ்க்கு, ஆட்டத்தில் உச்சகட்டத்தில் போய் மயக்கக்கூடிய மைக்கேல் ஜாக்சனு, உலகத்திலேயே விலை மதிப்பற்றது, விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது மனிதனுடைய உயிர், மனிதனுடைய உடல் பாகங்கள். அந்த உடல் பாகங்களுக்கு உயிருக்கு ஒரு பாதிப்பு என்றால் ஓடோடி உதவக்கூடியவன் தான் இந்த ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஊர்தி. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து சமுதாய மக்களுக்காக தமிழகத்தில் அதிகமான ஆம்புலன்ஸ் சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுவட்டார மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த ஊர்திக்கே ஒரு உதவி தேவைப்படுகிறது. உயிருக்கு ஒரு பாதிப்பு என்றால் அந்த ஊர்தி உங்களுக்கு ஓடோடி உதவும். ஆனால் அந்த ஊர்திக்கே இன்றைக்கு ஒரு பாதிப்பு என்றால் நாம் தான் அதை உணர்ந்து உதவ வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி அதற்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு தேவை என்னவென்று சொன்னால், இந்த ஆம்புலன்ஸுக்கு மக்களை ஏற்றி உள்ளே வைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தேவைப்படுகிறது. அதே போன்று சைரன் இந்த வண்டிக்கு தேவைப்படுகிறது. வண்டிக்கு எஃப்சி எடுக்கணும், அதற்கு உண்டான செலவுகள் இருக்கிறது. உள்ள லைட்டு போடணும், சீட்டு போடணும், வண்டியை சர்வீஸ் பண்ணணும். இந்த ஊர்திக்கு தேவையான உதவிகள் ஏராளம் இருக்கிறது. அதற்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்கிறாங்க. வசூல் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களாலான உதவிகளை இந்த ஊர்திக்கு செய்யுங்கள். உங்களுக்கு பாதிப்பு இல்லை என்றாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய உறவினருக்கு பாதிப்பு ஏற்படலாம். அது நட்ட நடு ரோடாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, இந்த ஊர்தி தான் ஓடோடி உதவும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு துளி நீர் பயிரை எப்படி வளரச் செய்கிறதோ, உயிரூட்டுகிறதோ, அதே போன்று நீங்கள் செய்யக்கூடிய 500 1000 தான் ஓடோடி உதவுவதற்கு அரணாக விளங்கும். அல்லது நான் ஸ்ட்ரெச்சர் வாங்கி தர்றேன், நான் சைரன் வாங்கி தர்றேன், நான் எஃப்சி எடுத்து தர்றேன் அப்படின்னு சொல்லி தினக நீங்கள் கொடுத்தாலும் சரி, இஸ்லாம் சொல்கிறது, ஒரு மனித உயிரை வாழ வைத்தால் ஜமீஹா, ஒட்டுமொத்த மனித இனத்தையும் வாழ வைத்ததற்கு சமம். ஆனால் அதை வாழ வைப்பதற்கு, அந்த உயிரை பாதுகாப்பதற்கு உண்டான ஊர்தியவே இன்றைக்கு நாம் வாழ வைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆக மக்கள் வாரி வழங்குங்கள், அதிகமாக மக்களுக்கு தர்மம் செய்யும். தர்மம் உங்களது வருமானத்தை வளர்க்கும், பெருக்கும் என்பதை உணருங்கள். நன்றி. உலகத்தை டாலர் மதிப்புல போட்டு எடை போட்டு ஒவ்வொரு பொருளையும் விற்று ஆயுதங்களை வைத்து மிரட்டி வாழக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப்பு, யாரையெல்லாம் ரோல் மாடல் நினைக்கிறீங்களோ, மோடி பேர் இந்த காம களியாட்டங்கள் லிஸ்ட்டில் வரல, ஆனால் இவரோட கனெக்டிங் லிஸ்ட்டில் வருது. அப்போ இவருடைய ஐடியாவை பற்றி தான் இஸ்ரேலுக்கு போனார் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் மோடியை வச்சுருக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் கைக்குள்ளே போட்டு தான் இந்த களியாட்டத்தை, இந்த கவோதிப்பைய கம்முனாட்டி பண்ணியிருக்கான். அப்படிங்கிற இந்த வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். போனீங்கன்னாக்கா நம்ம அந்த வீடியோக்கள் பூராமல் இன்ஸ்டாகிராம்லாம் போட முடியும். இதெல்லாம் போட்டோம்னா ஏற்கனவே சேனல் பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. அதோட இது ஒரு பிரச்சனையாகி சேனலை பேன் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துங்க. அப்போ இப்படியான ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது உண்மையிலே உள்ளம் பதறுது, கண்கள் கணங்குது. அப்படி துடிக்கிற மாதிரிக்கான விஷயங்கள் எல்லாம் அந்த வீடியோ காட்சிகள் ஒவ்வொன்றாக வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா அப்போ
லட்சக்கணக்கில் வீடியோ, ஆயிரக்கணக்கில் ஃபோட்டோஸு, தகவல்கள் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருக்கிறான் பாருங்க. இத்தனை ஆண்டுகளை கடந்துருச்சு, எல்லாத்தையும் வீடியோ எடுத்து சேவ் பண்ணி அதை வச்சு அவங்கள மிரட்டி, அதை வச்சு சம்பாதிக்கணும், அதை வச்சு அவன் சமைச்சு சாப்பாடை இவங்களுக்கு கொடுக்கணும். எலும்புகளை அரைக்கிறாங்க. இந்த வாஷிங் மிஷினில் துணியை போட்டு அரைச்ச மாதிரி எலும்புகளை அரைக்கிற, ஆடு மாடு கோழியை பிராய்லர் கோழியை வெட்டி சமைச்சு வச்ச மாதிரி ஒரு சிறுமிகளை வெட்டி சமைச்சு வச்சுருக்கிற, அந்த சிறுமிகளுக்கு முன்னாடியே வச்சுருக்கிறான். இதையெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், இப்படியான மனிதர்கள்லாம் நல்ல வேலைக்கு செத்து போயிட்டான். இவன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தானா அதே போன்று அவனை சமாதி கட்டுறதுக்கு மக்கள் உலக லெவலில் இன்றைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செய்தி. அதனால் தொடர்ச்சியான செய்திகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்ம தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். இன்னும் நிறைய உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் வெளிவராத வரைக்கும் உலகத்தில் ஒவ்வொருத்தரும் யோக்கியந்தான் செய்திகள் அவனை பற்றி. ஆனால் வெளிவந்து விட்டால்தான் அவன் அயோக்கியனா என்பது நமக்கு தெரிய வருது. ஆகையால் யாரையுமே முழுசாக யாரையும் நம்ம ரோல் மாடலாக எடுத்து நம்ப முடியலை, யாரையுமே பின்பற்ற முடியலை, யாரையுமே ஒரு கொள்கை தலைவனாக பார்க்க முடியலை, யாரையும் ஏற்க முடியலை. அந்த அளவிற்கு இப்போ இந்த எஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியானதனுடைய விளைவு அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. யாரெல்லாம் ஆளக்கூடியவனும் அப்படித்தான் இருக்கிறான். ஆகையால் இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதைத்தான் நாம் இறைவனிடத்திலே தொடர்ச்சியாக கேட்க வேண்டும். இது போன்ற ஒரு களிசடைகளிலிருந்து இந்த சிறுமிகளையும் பெண்களையும் இறைவன் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். வேறு என்ன இதில் செய்ய முடியும்? இது போன்ற நாசகார செயலிலிருந்து இந்த உலகத்தை படைத்த இறைவன் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு படைத்த இறைவன் கடும் தண்டனை மறுமையில் கொடுக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம்.